தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் டிபிகே அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காப்புல. அந்த அறிக்கையில் குறிப்பாக என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக பாருங்க எப்போ பார்த்தாலும் நம்மளையே திட்டிக்கிட்டு இருக்காங்க, முழுக்க முழுக்க நம்ம நினைப்பாகவே இருக்கிறார்கள், நாம் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே இப்படி திமுக கதை ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சத்தம்னா நாமெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுனாக்கா திமுக தாங்குமா அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த அறிக்கையில் அதை தான் வளைச்சு வளைச்சு எழுதியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவு திருவிழான்னு திமுக சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் வர 16ஆம் தேதி வரைக்கும் இந்த அறிவு நடக்குது. அதுல மதியம் 2 மணிக்கு மேல புத்தக கண்காட்சி எல்லாமே ஓபன் ஆகும். அதுல முற்போக்கு புத்தக கண்காட்சியும் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாம முற்போக்காக பேசக்கூடிய பேச்சாளர்கள், முற்போக்காக நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் அது எல்லாமே இங்க நடைபெறுது. சனி ஞாயிறுல காலையிலே திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வீக் டேஸ்ல மதியம் 2 மணிக்கு நடைபெறுது. தாராளமாக இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள் அனைவரையும் அழைச்சு வந்து நீங்க என்ட்ரி ஃப்ரீ தான், தாராளமாக எல்லாரும் வரலாம். அந்த அறிவு திருவிழா நடத்துறதே பாருங்க தாவேகாவுக்கு எதிராகத்தான் அந்த அறிவு திருவிழா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில் எழுதியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, நீங்க என்ன பதிவு போட்டாலுமே சரி அதுக்கு கீழே தாவேகாவை சேர்ந்த அந்த அறிவுஜீவிகள் வந்து கதறு கதறு அப்படின்னு போட்டு ஓடிடுவாங்க. அந்த கதறு கதற தான் ஒரு அறிக்கையாக கதறு கதறு அப்படின்னு எழுதியிருக்காப்ல நம்ம விஜய் அவர்கள். அந்த அறிக்கையில என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது, அதுல நாம இன்னைக்கு குறுக்கு விசாரணை பண்ணி முழு தகவலோட வந்திருக்கோம். அதுல குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது எப்படி அவங்களுடைய குறுக்கெலும்பை இன்னைக்கு எடுக்க போறோம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த அறிக்கையில் ஆரம்பிக்கும் பொழுது, சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறிய போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று. இதெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு என்ன பிஜேபியை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காப்லே, வாருன்னு வாரிருக்காப்லே, நீங்கள் ஏதோ இவர் பிஜேபியை பேச மாட்டார், திமுக மட்டும்தான் பேசுவார்னு சொல்லிங்க பாருங்க. அது அப்படியே பிஜேபியை பற்றி பேசியிருக்காரு பாருங்க. சமீப காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட கட்சினாக்க அது பிஜேபிக்கு தானே பொருந்தும். ஆனால் கீழே வேற ஒன்று எழுதியிருக்காப்ல, அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கி உள்ளது, இதுவும் பிஜேபிக்கு தான் பொருந்தும். எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா? அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேற எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? அதாவது இந்த பேரா படிக்கும் பொழுது இது அப்படியே பிஜேபிக்கு மட்டுமே தான் பொருந்தும். அவதூறு அப்படிங்கிறத போட்டோஷாப்பை வச்சு எப்படி கடுகுகளை அப்படியே செதற விட்டு அதில் மோடிஜியோட போட்டோ வச்சு ஒரே ஒரு போட்டோ எடுத்து மக்கள் வெள்ளத்தில் மோடிஜி அப்படின்னு இந்த போட்டோவை பரப்பினவங்க தான் இந்த பிஜேபிக்காரவங்க. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்து மோடிஜி தன்னுடைய குஜராத்தில் பாருங்க பஸ் ஸ்டாண்டை எப்படி வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த புதிய வதந்தியை பரப்பி அதன் மூலமாக வாக்கு வாங்கி ஜெயிச்சவங்க தான் இந்த பிஜேபிக்காரவங்க. அது மட்டும் இல்லை, சைனாவில் உள்ள ஒரு ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டினுடைய போட்டோவை எடுத்து பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களே என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த பாருங்க இதுதான் குஜராத்தினுடைய ஏர்போர்ட், இதுதான் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் உள்ள ஏர்போர்ட், நம்ம மோடிஜி திறந்து வச்சு அவர் கட்டி எப்படி பாருங்க உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நேரடியாக ட்விட்டர்ல போட்டு இந்த பொய் வதந்தியை பரப்பின கும்பல் தான் இந்த பிஜேபி கும்பல். அப்ப பொய் வதந்தி அவதூறுகளை எந்த கட்சி பரப்புவாங்க, அதை பேஸ்மெண்டா வச்சு வந்த கட்சி எந்த கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கே நல்லா தெரியும். ஆனா பிஜேபியை பேசுறது மாதிரி பேசிட்டு முழுக்க கொண்டாந்து எங்க ஜாயின் பண்றாப்ல, இது திமுக அப்படின்னு சொல்லி சேர்க்கிறாப்புல நமது தாவேகா விஜய் அவர்கள். அப்ப பிஜேபி அடிக்காதீங்க, பப்ளுவை திட்டாதீங்க, திமுகவை திட்டுங்க, ஏ பிஜேபியே நீ ஓரம்போ, ஏ திமுக அப்படின்னு இந்த ட்விட்டர்ல ஆரம்பிக்கிறாப்ல. அடுத்ததாக இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை என்றாகிவிட்டது. அப்ப ரெண்டாவது பேரா படிக்கும் பொழுது தெரியுது, அப்ப முதல் பேரை பிஜேபிக்கு எழுதல, அது வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்காக எதிர்க்காப்ப அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இப்போதெல்லாம் முழுக்க முழுக்க தாவேகாவை எதிர்த்தே பேசிக் கொண்டிருக்கிறது, தாவேகாவை பற்றி பேசுவதையே மூளையில் தேக்கி வைத்திருக்கிறது திமுக அப்படின்னு சொல்றாப்ல. வேற ஒண்ணும் இல்ல, நேரேட்டிவ் செட் பண்றாங்களாமா. எலெக்ஷன் வருது இல்ல, அதனால டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு கத்துனாங்கல்ல, அந்த நேரேட்டிவை இந்த ஒரு ட்விட் மூலமா அவங்க செட் பண்றாங்களாம். கருமம். ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அதை பற்றிய விழிப்புணர்வுகள், ஒருவேளை எஸ்ஐஆரை அதை ஃபில் பண்றதுக்கு அல்ல அதில் ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னாக்கா அதற்கு தனியாக கஸ்டமர் கேர் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொய் வதந்திகளுக்கு தினமும் அதற்காக பதிலளிக்கிறது, ப்ரூஃப்களை வெளியிடுறது. இன்னொரு பக்கம் பிஜேபி வெளியிடுற அவர்களுக்கு எதிராக பதில் சொல்றது. வேற ஏதாவது எதிர்கட்சிகள் பாமக
பாமக போன்ற கட்சிகள் ஏதாவது திமுகவுக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறாங்க அல்லது ஏதாவது ஒரு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்றது அல்லது காவல்துறை வைத்து அதை எப்படி சரி செய்வது போன்ற பல வேலைகளை சுழண்டு திமுக வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது போற போக்கில் இந்த நாயை சூன்னு பத்திட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்களையும் போற போக்கில் லெஃப்ட் ஹேண்ட்ல சூன்னு பத்தி விடுறாங்க. அப்பப்ப அந்த போற போக்கில் சூன்னு பத்தி விடுறது இருக்குல்ல, அதையே இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா முழுக்க பாருங்க நம்மளை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முழுக்க நம்ம நினைப்பாகவே இருக்கிறார்கள். அப்ப நாம என்ன அடிக்கவே ஆரம்பிக்கல, நாம என்ன டச் பண்ணவே இல்லை, நம்ம லைட்டா டிச் தான் பண்ணிருக்கோம். அதுக்கே பாருங்க திமுக கதறு என்று கதறி கொண்டிருக்கிறது, முழுக்க நம்மளை பத்தியே பேசிக் கொண்டிருக்கிறது, யோசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. என்னன்னா இவங்களை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா திமுகவுல இருந்து. அதனால யாராவது அங்க லைட்டா சூன்னு பத்தி விட்டாங்க அப்படின்னாக்கா அதை கொண்டு வந்து ஒரு நியூஸ் ஆக்கி ஒரு செய்தியாக்கி அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அனுப்பி அதை மக்களிடையே ஒரு பெரிய பேசு பொருளாக்குவது அப்படிங்கறத செய்யறாங்கக்கா. இதுக்கு பேர் தானே பாருங்க நேரேட்டிவ். இது விட தெரியாமல நாங்க இருப்போம். இந்த செய்தி சேனல்கள்லாம் அந்த ட்வீட் எடுத்துட்டு பாருங்க, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, அறிவு திருவிழாவை வந்து ஒரு கொஸ்டின் பண்றாரு, அறிவு திருவிழாவில் முழுக்க தாவேகாவை திட்டுவதற்காகத்தான் இந்த அறிவு திருவிழா போடப்பட்டது அப்படின்னு பாருங்க போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ட்வீட்ல இருந்து அறிக்கையில இருந்து 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டு எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ். ஆமா, இந்த கலப்ப போற ட்வீட் பிரேக்கிங் நியூஸ். உண்மையிலேயே திமுக முழுக்க தாவேகாவை பற்றி யோசிச்சிருந்தாக்கா இந்த கட்சி என்ன இருந்திருக்காரு. அடுத்த பேரா தான் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். அவர்களுக்கு 1969க்கு பிறகு அவதூறு தான் அரசியல், லஞ்ச லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாடு. இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தான் செய்யும். இதுல 1969க்கு பிறகு அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் தான் அவதூறு லஞ்ச லாவண்யம் அவங்களுடைய கோட்பாடாக இருக்குன்னு போட்டிருக்காருல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தது 1967. ஆனா இவர் திமுக குறிப்பிடும் போது 1969க்கு பிறகுன்னு ஏன் குறிப்பிடுறாருனாக்கா 1967 69 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதனால பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை இங்கு சரியாகத்தான் ஆட்சி நடந்தது, லஞ்ச லாவண்யம் இல்லை, அவதூறுகள் இல்லை. அப்ப அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 1969 கலைஞர் முதலமைச்சராக. அப்ப 1969 கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் அவதூறு என்பது அரசியல் கோட்பாடாக மாறுகிறது, லஞ்ச லாவண்யம் என்பது அவர்களுடைய கட்சி கோட்பாடாக மாறுகிறது. அப்படின்னாக்கா கலைஞருடைய ஆட்சிக்கு பிறகுதான் திமுக சரியில்லை அப்படின்னு சொல்ல வர்றாப்புல. ஆனா இந்த பாருங்க சில்பா குமார் இதே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு இப்ப சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறாப்புல, எங்களுக்கு திமுகவில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒன் ஆஃப் த கொள்கை தலைவர், அதனால அண்ணாவின் மீது எங்களுக்கு எந்த ஒரு மாறுபாடும் இல்லை, அவருடைய கொள்கை ஆக்சுவலாக நாங்கள் ஃபாலோ பண்றோம், நாங்கள் ஒரு கட்சியின் கொள்கை அவருடைய கொள்கையை நாங்கள் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல கலைஞர் அவர்கள் மீதுமே எங்க தலைவருக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, கலைஞர் அவர்கள் அருமையான தலைவர் அப்படின்னு அதே சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அந்த தாவேகா விஜய் இந்த ட்வீட் போட்ட விஜயை வச்சுக்கிட்டு சில்பா குமார் பேசியிருக்கான். அந்த கட்டை நீங்களே பாருங்க. நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான், அண்ணாவோட கொள்கையை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம், தலைவர் கடைபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், நான் ஒத்துக்கிறேன். கலைஞர் மேல பெரிய விமர்சனம் 2 விஷயம் இருக்கு, குடும்ப ஆட்சியும் ஊழலும், அதுல பெரிய விமர்சனம். இன்னொன்று சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குறாரு, அதுல எங்களுக்கு எந்த விதமான இல்லை, ஏன்னா தலைவருக்கு கலைஞரை பிடிக்கும், அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம், அவர் உடம்பு சரியில்லை, அவர் நடந்துகிட்டு இருக்காரு, ஆனா சுத்தியில் என்ன நடக்குன்னு தெரியாது. இதுதான் இவங்க கிட்ட உள்ள பிரச்சனையே. நம்ம அதான் அப்பத்திலேருந்து ஒரு டேக்லைன் நம்ம சொல்லுவோம், சங்கிகளை பேச விட்டு சைலண்டாக இருந்தால் சரிக்கு விடுவார்கள் என்பது சரித்திரம்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலைஞர் நல்ல தலைவர், எங்க தலைவருக்குமே கலைஞர் ரொம்ப பிடிக்கும்னு பேசிட்டு இந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா அது கலைஞருக்கு பிறகுதான் திமுக தமிழ்நாடு லஞ்ச லாவண்யம் கட்சியாக ஆட்சியாக மாறியதுன்னு எழுதியிருக்கான். இவனை எதை கொண்டு அடிக்கிறது? அப்ப 1969க்கு பிறகுதான் லஞ்ச லாவண்யம் அவதூறு அரசியல் கோட்பாடாக மாறுதுனாக்கா அந்த தலைவரை உங்க தலைவருக்கு பிடிக்கும்னாக்கா அப்ப லஞ்ச லாவண்யம் அவதூறு அரசியல் பண்ணுகிற ஒரு தலைவரை உங்க தலைவருக்கு என்ன மைத்துக்கு பிடிச்சது? அப்ப அவதூறு பரப்புகிற லஞ்ச லாவண்யம் செய்கிற ஒரு தலைவரை உங்க தலைவருக்கு பிடிக்குமா? இது என்ன அரசியல் கோட்பாடுன்னு புரியலையே. அது ஆபீஸ்ல மாட்டிருப்பில்ல புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தையும் காந்தி படத்தையும் மாட்டிருப்பில்ல ஒரு கருவாட்டு சாம்பார் மாதிரி, அந்த கருவாட்டு சாம்பார் மாதிரி இது இருக்கு. சரிப்பா, திமுக லஞ்ச லாவண்யம் செய்கிற கட்சி, கலைஞர் அவர்களுடைய குடும்பம் லஞ்ச லாவண்யம் செய்கிற குடும்பம், அவங்களுடைய சொத்து
காதுல வந்ததுன்னே வச்சுப்போம். நீ சொல்றது மாதிரி ஒரு கற்பனையா அப்படியே வச்சுப்போம். அப்புறம் என்ன மைத்துக்கிடா அவங்களுடைய காசுல உருவாகின ரெட் ஜெயின் படத்துல போய் குருவிங்கிற படத்துல நடிச்சு என்ன மைத்துக்கிடா கோடி கோடியா சம்பளம் வாங்கின. ரெட் ஜெயின் மூவியும் ஒருவேளை திமுக கலைஞருடைய குடும்பம் என்பது லஞ்ச லாவணியம் செய்து அதுல வந்த காசுல தான் அவங்களுடைய சொத்து குவிக்கப்பட்டிருக்கிறது, அவங்க சொத்து அதுல தான் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாக்கா அப்ப ரெட் ஜெயின் என்கிற கம்பெனியும் அந்த காசுல தானே உருவாக்கப்பட்டது, அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப ரெட் ஜெயின்ல இருந்து நீ கோடி கோடியா சம்பளம் வாங்கிட்டு அந்த குருவிங்கிற படத்தில் நடிச்சுனாக்கா அந்த லஞ்ச லாவண்யத்துல இருந்து வந்த காசை தானப்போ உனக்கு சம்பளமா கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கணும், ஏங்க இதுங்க இந்த கட்சி வந்து லஞ்ச லாவண்யத்தில் வந்த கட்சி, எனக்கு உனக்கு 1969க்கு பிறகு அவ்வளவு அரசியல்லாம் பேசுறிய நீ, அப்ப இன்னைக்கு நேற்று புத்தகத்தை படிச்சுட்டு உனக்கு அரசியல் அறிவு வரல, அப்ப அன்னைக்கு உனக்கு அரசியல் அறிவு இருந்திருக்குல்ல, அப்ப இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் வந்து ரெட் ஜெயின்ல படம் பண்ண மாட்டேன், ஏன்னா இது லஞ்ச லாவண்யத்துல திளைத்த கட்சி, லஞ்ச லாவண்யத்துல ஊர்ன கட்சி இது, அதனால இந்த லஞ்ச லாவண்யம் என்பது மக்களுடைய பணத்தை திமுக அப்படிங்கிற கட்சி அல்லது கலைஞர் குடும்பம் வந்து மக்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டு வீட்டில் வச்சிருக்காங்க, அதுல இருந்து ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனில இருந்து கோடி கோடியா சம்பளம் கொடுத்தீங்கன்னாக்கா அது எப்படி எனக்கு ஒட்டும், என்னுடைய அரசியலுக்கு என்னுடைய கொள்கைக்கு எதிரானது இல்லையா அது. அதனால இந்த ரெட் ஜெயின் எடுக்கிற எந்த படத்திலையுமே நான் நடிக்க மாட்டேன், எனக்கு காசை விட எனக்கு கொள்கை தான் முக்கியம், எனக்கு மக்கள் தான் முக்கியம். காசுன்னு எவ்வளவு பார்த்துட்டேங்க, நான் பார்க்காத காசா, நான் கேரியரோட உச்சத்தில் இருக்கேன், அதனால எனக்கு பணம் பெரிய பிரச்சனையே கிடையாது, அதனால பணத்துக்காக இந்த ரெட் ஜெயின் அப்படிங்கிற கம்பெனி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முறுக்கி தோல்ல போட்டு கிழக்க பார்க்க நடந்து போக வேண்டிய ராஜா நீயே. சரி ரெட் ஜெயின் எடுத்த குருவி படத்தில் நடிச்ச, சரி இப்ப ஜனநாயகன் ஒரு படம் எடுத்திருக்கிய, இந்த ஜனநாயகன் படத்தை சேட்டலைட் ரைட் யார்கிட்ட கொண்டு வித்திருக்க, நீ யார்கிட்ட வித்திருக்க, என்ன கக்கனுடைய பேத்திட்ட கொண்டு வித்திருக்கியா அல்லது ஐயா காமராசர் அவர்களுடைய பேரண்ட கொண்டு வித்திருக்கியா, யார்கிட்ட கொண்டு ராஜா ஜனநாயகன் படத்தை வித்த, ஜனநாயகன் படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவில கொண்டு போய் வித்திருக்க நீ. ஏங்க ஜனநாயகன் படம்ங்கிறது இவர் ஹீரோ மட்டும்தாங்க, படத்தை விற்கிறது போறது வர்றது தியேட்டரிக்கல் ரைட்ஸ் டப்பிங் ரைட்ஸ் இந்த மாதிரி இந்த படம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் ப்ரொடக்ஷன் தாங்க பார்க்கும். இவர் ஹீரோ பேரை தள்ள முடியுமா, ஹீரோ போவாப்ல நடிப்பாப்ல வருவாப்ல சம்பளம் வாங்குவாப்ல அவ்வளவுதாங்க அவருடைய வேலை, நீ அதை தாண்டி படத்தை இங்க வைக்கிறது அங்கே வைக்கிறதுலாம் அவரு போய் தள்ள முடியுமா எப்படின்னு சரியான கேள்வியை யாராவது கேட்கலாம், கேட்டீங்கன்னாக்க அவர்களுக்கு யூடியூப் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குது. ஆனா இந்த ஜனநாயகன் படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் யார் தெரியுமா, ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி யாருன்னா விஜயோட பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அவருடைய பிஏ தான் ஜெகதீஷ் பழனிசாமி. விஜயோடைய அந்த பப்ளிசிட்டி விஷயத்தையும் ஜெகதீஷ் பழனிசாமி தான் அப்பதான் பார்த்துட்டு இருக்காப்ல, அவருடைய பிஆர்ஓவாகவும் அவர் தான் இருக்காப்ல, அவருடைய பிஆர் வேலை முழுக்க ரூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் பார்க்குது, அந்த ரூட் தான் விஜயை ப்ரமோட் பண்ணி கொண்டு போற வேலையை பார்க்குது, அந்த கம்பெனியினுடைய ஓனர் தான் ஜெகதீஷ், அந்த ஜெகதீஷ் தான் விஜயனுடைய பிஏ. இப்ப விஜயனுடைய பிஏவாக இருந்து கொண்டு விஜயனுடைய இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இல்ல, கோட்லயும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவரு, லியோவிலையும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அவரு. அது எப்படிங்க ஒரு நடிகருக்கு பிஏவா இருந்துகிட்டு அதுவும் கேரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அவருடைய படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் போடுவாங்க, ஏன்னா அவரே 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருனாக்கா அப்ப அந்த ஒட்டுமொத்த படத்துக்கான பட்ஜெட் எவ்வளவு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 400 450 500 கோடி இருக்கும்ல, அப்ப அந்த 500 கோடினே வச்சுப்போம், ஒரு 500 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த எனக்கு ஹீரோவுக்கே 200 கோடி மற்ற நடிகர்கள்லாம் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு போனாக்கா அவங்களோட சம்பள ரேட்டு மாறும், அப்ப அந்த ஷூட்டிங் அவர் கேமராமேனு மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே அதை பொறுத்து அவங்களுடைய சம்பளம் உயரும். அந்த படத்துல எனக்கு பெரிய ஹீரோ கமிட்டா இருக்காரு அப்படிங்கிறதுனால அப்ப அவருக்கே 200-250 கோடி சம்பளம்னாக்கா ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் ஒரு 500 கோடி வச்சுக்கலாம்னு வச்சுங்க படத்துக்கு. 500 கோடினாக்கா அந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய ஜெகதீஷனுடைய பங்குங்கிறது எப்படியா இருந்தாலும் 200 கோடி ரூபாய் அவர் அந்த படத்துக்கு போட்டாகணும். அது எப்படிப்பா ஒரு ஹீரோவுக்கு பிஏவா இருக்கிறவங்க அவ்வளவு கோடிகள் சம்பாதிப்பாங்களா, இல்ல ஒரு படத்துக்கு ஒரு 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு ஜெகதீஷுக்கு சொத்துக்கள் உண்டா, அப்ப ஜெகதீஷ் என்ன பரம்பரை பணக்காரராக இருந்தவரா, அவர் அப்படி இருந்தவரும் கிடையாது. அப்ப இல்லங்க விஜய் கிட்ட ஒரு பிஏவா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட இவ்வளவு காசு வந்துச்சுனாக்கா அப்ப பிஏவா இருக்கிறவங்களுக்கு மாசம் மாசம் 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரா விஜய், பிஏவுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப இல்லைங்க அவர் வந்து ஜெகதீஷ் வந்து வெளியில கடன் வாங்கி ப்ரொடக்ஷன் பார்க்குறாருங்க, அவர் சில படங்களுக்கு இந்த மாதிரி கோ ப்ரொடியூசராக போய் அது ஒரு வியாபாரமாக பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா அது எதுக்கு ராஜா விஜய் படத்துக்கு முன்னும் ப்ரொடியூஸ் பண்ணுறாப்ல, வேற வேற படங்களுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணலாமே. இப்போ விஜய் நடிக்கிற படங்களுக்கு விஜயோடைய காசையே உள்ள போட்டு அதுலேருந்து ஷேர் எடுத்துக்கிறத விஜய் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிருக்காப்ல, நேரடியாக அவருடைய காசாக உள்ள போட்டாக்கா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மாட்டுவாப்ல, அதனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு அதில் சட்டத்துக்கு புறம்பாக சொத்து சேர்த்திருக்கிறார், வருமான அதிகாரிகள் கிட்ட கணக்கு காட்டாத
இல்லாத சொத்துக்கள். எனக்கு நீங்க கணக்கு காமிச்சிங்கனாக்கா நீங்க வரி கட்டணும். அப்ப வரியிலிருந்து தப்பிப்பதற்காக, அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்காக, மக்களுக்கு போய் சேர வேண்டிய அரசாங்கத்தோட பணமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை கருப்பு பணமாக வச்சுக்கிட்டு இருந்தாரா மாட்டிப்பார் அப்படிங்கிறதுக்காக ஜெகதீஷ் பழனிசாமி என்கிற பிஏவை பினாமியாக வைத்துக்கொண்டு அவர் பேர்ல சொத்தை கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை பினாமியாக வைத்துக்கிட்டு அவரை பினாமி ப்ரொடியூசரா உள்ள இறக்கிருக்காப்ல. இது சட்டத்துக்கு புறம்பான செயல் இல்லையா? அப்ப ஜனநாயகன் என்கிற படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் பிஏ அவனுடைய ஜெகதீஷ் அப்புறம்னாக்கா இது எவ்வளவு பெரிய முறைகேடு. இது ஒரு பினாமியை வச்சுட்டு உள்ள இருக்கிற அது உன்னுடைய சொத்து. நீ வந்து லஞ்ச லாவணியம் பத்தி பேசுறியா? இப்ப இது லஞ்ச லாவணியத்துல வராதா? பிளாக் மணி நீ சேர்த்து வைக்கிறியா? அது லஞ்சம் லாவணியத்துல வராதா? அது முறையாக சம்பாதிக்கப்பட்ட பணம் அல்ல. முறை தவறி கணக்கு காமிக்காம அரசாங்கத்துக்கு தெரியாம திருடி வைத்திருக்கிற சொத்து. அது ஒரு திருட்டு சொத்து. அதுக்கு பேர் தான் கருப்பு பணம்னு சொல்லுவாங்க. நீ வந்து லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசுற. சரி, சன் டிவி கிட்ட ஜனநாயகன் படத்தை வித்தி இல்ல. சன் டிவி யாரோடதுப்பா? சன் டிவி என்ன கக்கன் பேத்தி தான் சன் டிவி ஓனரா? இல்ல ஏற்கனவே கேட்டது மாதிரி ஐயா காமராசர் அவருடைய பேத்தி தான் சன் டிவிக்கு ஓனரா? இல்ல என்னக்கா எளிமையின் சிகரம் அப்படின்னாக்கா நம்ம சில பேரை குறிப்பிடுவோம். கக்கன் எளிமையா இருப்பாரு, காமராசர் அவர்கள் எளிமையா இருப்பாரு, ஜீவானந்தம் எளிமையா இருப்பாரு. அப்படின்னா ஜீவானந்தத்துடைய சொந்தக்காரங்க தான் சன் டிவியோட ஓனரா? இவங்க மேல என்ன விமர்சனம் இருக்கா இல்லையாங்கிறது வேற. அதுக்குள்ள போகல. எளிமையின் வடிவம்னு சொல்றது இவங்கெல்லாம் அவங்களுடைய வாரிசுகள் தான் அந்த டிவிக்கு ஓனர் இருக்காங்களா? இல்ல இல்ல. சன் டிவிக்கு ஓனருங்கிறவங்க நீ சொல்ற லஞ்ச லாவணியத்தில் ஊர்ன கட்சி திமுகன்னு சொல்றீல்ல, அந்த திமுகவினுடைய முக்கிய நிர்வாகியுடைய சேனல் தான் அந்த சன் டிவி. அப்ப திமுக 1969க்கு அப்புறம் லஞ்ச லாவணியத்தில் திளைத்த கட்சி அப்படின்னாக்கா அதுல முக்கிய நிர்வாகியாக இருந்த ஒருவர் அந்த சன் டிவி நிர்வகிக்கிறார்னாக்கா அப்ப அந்த லஞ்ச லாவணியத்தில் இருந்தாலும் ராஜா அந்த சன் டிவிங்கிற நிறுவனமும் இயங்கிட்டு இருக்கு. அப்ப அதுல போய் உன்னுடைய படத்தை வைக்கிறேன்னா அந்த லஞ்ச லாவணியத்தோட படத்தை தானப்பா நீ வந்து உன்னுடைய பணத்தை வித்து காசா வாங்குற. அப்ப அது தப்பு இல்லையா? உன் கை கூசல. இப்ப ஜெகதீஷ் கூப்பிட்டு என்ன சொல்லணும்? நீ ஜெகதீஷ் இதை முதல்ல டிராப் பண்ணுங்க, அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுருங்க. அவங்க வந்து லஞ்ச லாவணியம் பண்ணி மக்களுடைய பணத்தை, வரி பணத்தை, அவங்களுக்கு சேர வேண்டியதை இவங்க லஞ்ச லாவணியம் பண்ணி இவங்க கோடி கூட சேர்த்து வச்சிருக்காங்க. அதுல நம்ம படத்தை கொண்டு போய் வித்து அதுல நம்ம சொத்து சேர்க்கணுமா? நான் பார்க்காத காசா? நான் கேரியரோட உச்சத்துல இருக்கேங்க. நான் அவ்வளவு காசு பணம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. தூக்கி போடுங்க. எனக்கு கொள்கை தான் முக்கியம், எனக்கு மக்கள் தான் முக்கியம். அதனால இது இந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டு நம்ம சேட்டலைட் விற்கலன்னா கூட பரவாயில்லைங்க, தேவையில்லை. மக்கள் இருக்காங்க, அவங்க தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க. எனக்காக இந்த கொள்கைக்காக மக்கள் தியேட்டர்ல வருவாங்க. சொல்லி கிழிச்சு போடுன்னு சொல்றேன் நான். ஒருவேளை சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுனாக்கா யூடியூப் நானே உனக்கு ப்ரமோஷன் பண்றேன், உனக்கு எதிராக பேசுறேன். நானே ஜனநாயகம் படத்துக்கு தெருவா போய் நான் பிரச்சாரம் பண்றேன். படத்தை வந்து பாருங்கன்னு வீடு வீடா போய் ப்ரமோஷன் பண்றேன். நான் எல்லா வீட்டு திண்ணைக்கும் போய் நான் பிரச்சாரம் பண்றேன். சரி, உன்னுடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, அதுல FDFSக்கு டிக்கெட் எவ்வளவுன்னு தெரியுமா? நார்மலா ஒரு படத்துக்கு நம்ம ஷோவுக்கு போறோம் தியேட்டருக்குனாக்கா அதிகபட்சமா 180 ரூபாய் டிக்கெட் வைப்பாங்க. ஆனா உன்னுடைய படத்துக்கு FDFSக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? 2000 ரூபாய், 3000 ரூபாய், அப் டு 5000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் விற்கிது. ஒரு 2000 ரூபாய் வச்சுப்போம். 180 ரூபாய் விற்கக்கூடிய டிக்கெட் எப்படி 2000 ரூபாய் விற்கிறாங்க? அப்ப 180 ரூபாய் விலை உள்ள டிக்கெட்டை நான் வாங்கணும்னா 1820 ரூபாய் நான் லஞ்சம் கொடுக்கணும். அப்ப 1820 ரூபாய் நான் லஞ்சம் கொடுத்தாதான் அந்த 180 ரூபாய் டிக்கெட் எனக்கு கிடைக்கும். அப்ப நான் மொத்தம் 2000 ரூபாய் கொடுக்கணும். டிக்கெட் விலை 180 போக 1820 ரூபாய் லஞ்சம் கொடுக்குறேன் நான். அப்ப கொடுத்தாலும் டிக்கெட் கொடுக்குறேன் நீ. அப்ப இதுக்கு பேர் லஞ்சம் இல்லையா? இதுக்கு பேர் லாவண்யம் இல்லையா? அப்ப உன்னுடைய படத்துக்கு வைக்கிற டிக்கெட்லயே இவ்வளவு லஞ்ச லாவண்யம் இருக்கு. உனக்கு தெரியாத அப்படி நடக்கும். நீ என்ன பண்றனாக்கா, சரி உனக்கு தெரியாம நடக்குதுன்னு வச்சுக்க. நீ என்ன பண்றனா, இதே உன்னோட ட்விட்டர் ஹேண்டல்ல வந்து ஒரு ட்வீட் போடு. இப்ப ரிலீஸ் ஆக இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கு எந்த தியேட்டர்லயும் என்னுடைய ரசிகர்கள் பொதுமக்கள் 180 ரூபாய் அதிகபட்ச விலையாக நிர்ணயித்திருக்கிற அரசாங்கம் அல்லது 180 200 அதுக்கு மேல காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்காதீர்கள். 500 1000 1500 2000 என்று டிக்கெட்டை வாங்காதீர்கள். மற்ற படங்களுக்கு என்ன டிக்கெட் விலை விற்கிறதோ அதே விலையை கொடுத்தே வாங்குங்கள். இது லஞ்ச லாவண்யம். அதனால இதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. தயவு செய்து உன்னோட ரசிகர்கள் பொதுமக்கள் அந்த டிக்கெட்டை அவ்வளவு காசு கொடுத்து வாங்காதீங்க. அவ்வளவு காசு கொடுத்து எந்த தியேட்டர்ல விற்கிறானோ அந்த தியேட்டருக்கு முன்னாடி நமது கட்சிக்காரர்கள், தாவேகா கட்சிக்காரர்கள், விஜயனுடைய ரசிகர்கள், என்னுடைய ரசிகர்களாகி நீங்கள் அந்த தியேட்டர் வாசல்ல உட்கார்ந்து அதை வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து அதை எல்லா ரிச்சுவல் வாரியர்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த தியேட்டரை நாம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அரசாங்கத்திட்ட காட்டிக்கணும், அந்த தியேட்டரை இழுத்து மூடணும். அது என்ன மற்ற படங்கள் 180, நம்ம படத்துக்கு மட்டும் 2000 3000 வித்தாக்கா அது தவறு இல்லையான்னு சொல்லி ஒரு அறிக்கை விட பார்ப்போம். இதே மாதிரி ஒரு அறிக்கை விட்டுனாக்கா உன்னுடைய படத்துல நடக்கிற லஞ்ச லாவண்யம் இருக்குல்ல, அதை நீ தடுக்கலாம்ல ராஜா. நீ வந்து திமுகவை பார்த்து லஞ்சம் லாவண்யம் அவதூறு அரசியல். புலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க வருது. புலி படத்துல அவருடைய வருமானத்துல இருந்து அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி இருக்குல்ல, அது 5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சாப்ல. அப்ப இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவருக்கு ஃபைன் போட்டுச்சு. நீ ஏமாத்திருக்க, இது கருப்பணமா இருக்கு, இவ்வளவு வருமானம் வந்திருக்கு, ஏன் வருமானத்தை மறைச்ச நீ? அப்ப இதெல்லாம் பிளாக் மணியா இருக்கு. அப்ப இதுக்கு ஃபைனாக கட்டணும்னு சொல்லிட்டு 5 கோடி ரூபாய் வருமான வரி ஏய்ப்பு செஞ்சாரு அவரு. அப்ப புலிங்கிற ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காருன்னா அப்ப மற்ற படங்கள்ல எவ்வளவு வரி ஏய்ப்பு செஞ்சிருப்பாரு? அப்ப லியோ படத்துல எவ்வளவு வரி ஏய்ப்பு செஞ்சிருப்பாரு? கோட் படத்துல எவ்வளவு வரி ஏய்ப்பு செஞ்சிருப்பாரு? ஜனநாயகன் படத்துல எவ்வளவு வரி ஏய்ப்பு செஞ்சிருப்பாரு? இந்த மாதிரி வரி ஏய்ப்பு செஞ்சு அந்த காசை தான் நம்ம PA ஜெகதீஷை வச்சு பினாமியாக போட்டு அதை திரும்ப படத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த படத்துல உள்ள லாபத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டு போறது. இந்த லாபத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க.
விடுவிக்கிறேன்னு ஆரம்பிச்சு 41 பேரை சாகடிச்சு திரும்ப இங்கே கூட்டு வந்து காலில் விழுகிறன்னு ஒரு ட்ராமா பண்ணி இப்போ இதெல்லாம் படத்துக்கான ப்ரமோஷன், ஜனநாயகன் படத்துக்கான ப்ரமோஷன். நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க, கரூருக்கு இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி விஜய் போறாரா இல்லையான்னு நீங்கள் வேணா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கரூருக்கு செல்வார், திரும்பவும் செல்வார். அந்த ரிலீஸுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி கரூருக்கு செல்வார், அல்லது கரூருக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்தை எடுத்து வர வச்சு திரும்ப இதை ப்ரமோட் பண்றாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த 1969க்கு பிறகுதான் சொல்றது இருக்குல்ல, அது எதற்காக அப்படி சொல்லப்படுதுனாக்க, ஏதோ 1969க்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆட்சி, 1967க்கு முன்னாடி நடந்த ஆட்சி எல்லாம் மிக நேர்மையாக நடந்த ஆட்சி, அதில் லஞ்ச லாவண்யமே கிடையாது. அப்பொழுது ஆட்சி நடத்திய ராஜகோபாலாச்சாரி போன்ற பார்ப்பனர்கள், அப்போது ஊழல் செய்த பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்த ஊழல்வாதிகள், மினிஸ்டராக இருந்த ஊழல்வாதிகள், அவங்களாம் ரொம்ப யோக்கியமானவர்கள். இந்த 1967 அல்லது 69க்கு அப்புறம் பார்ப்பனர் அல்லாத நம் போன்ற எஸ்சி, பிசி, எம்பிசி, எஸ்டி இதுலேருந்து வந்து எம்எல்ஏவாக, எம்பியாக, அமைச்சராக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே லஞ்ச லாவண்யமே தலைவிரிச்சாடுது என்கிற அந்த விசுன்னு ஒரு நடிகர் இருப்பார் பாருங்க, அவர் இப்படி தான் சொல்லுவாப்புல ஒரு படத்தில், அந்த கோதாவரி கோட்டை கிளிம்பாப்புல அந்த படத்தில் ஒரு துணி அயன் பண்ணுறவர் வந்து அவங்க வீட்டுக்கு துணி கொடுக்க வருவார். அதில் பேண்ட்டு இத்தனான்னு சொல்லி சொல்லுவாப்புல, எங்கள் வீட்டில் யாரும் பேண்ட்டு போடுறதே இல்லையாப்பா அப்படிம்பாப்புல, ஏன் நீங்கள் போகிறது இல்லைன்னு சொல்லி அந்த அயன் பண்ணுறது கேட்பாரு. அதுக்கு விசு சொல்லுவாப்புல, கண்ணா 1967க்கு அப்புறம் நான் பேண்ட்டு போடுறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது ஏன்னா 1967 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, அதனால அவர் பேண்ட்டு போடுறதே விட்டாப்லையா. அது ஏன் அப்படி சொல்கிறாப்புலன்னா, அதுக்கப்புறம் தான் காட்டு மிராண்டியாக நம்மளாம் மாறிட்டோமா. அதற்கு முன்னாடி ஆட்சியில் நம்ம நாகரிகமாக இருந்தோமா, அதுக்கப்புறம் காட்டு மிராண்டி ஆனாலும் இவங்க கூட நம்ம பேண்ட்டு போட்டாக்க நம்மள வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால 1967க்கு அப்புறம் அண்ணா ஆட்சிக்கு அப்புறம் ஒரு பேண்ட்டை கழட்டி போட்டாப்லையா. நீ பேண்ட்டை கழட்டி போட்டு தெரியும், அம்மனமா தெரியும், எதுவாலும் தெரியும், எனக்கு என்ன ராஜா பற்றி. அதனால இந்த மாதிரி இதே மாதிரி ஷோ இருக்காப்புல, இல்லை அவர் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல எஸ்.எஸ். சந்திரன் வச்சுக்கிட்டு, அதாவது 1987 அந்த படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 87 67 ஆமாம் 87 வந்த படம். அது அதில் ஒரு பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருப்பாப்புல, எஸ்.எஸ். சந்திரன் கேட்பாப்புல, என்னையா பேப்பரில் ஒரே கொலை அடிதடி இப்படியே இருக்கு, நல்ல செய்தியே இல்லையா அப்படின்னு கேட்பாப்புல. நல்ல செய்தி பேப்பரில் வந்துச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்பாப்புல. ஏன்னாக்கா 1967க்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நல்ல செய்தியே கிடையாது, அதுக்கு முன்னாடி நல்ல செய்தியில் வந்துச்சா. இந்த நேரேட்டிவ் இருக்குல்ல, இந்த நேரேட்டிவனுடைய ஒன் ஆஃப் த வெர்ஷன் தான் 1969க்கு பிறகு லஞ்ச லாவண்யம் வந்தது, 1967க்கு பிறகு அவதூறு அரசியல் வந்தது. சரி, நான் கேட்குறேன், டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார், ஒன்றிய அமைச்சராக இருந்தார், நேருவோட பிரிவில் ஒன்றிய அமைச்சராக இருந்தார். அந்த டிடி கிருஷ்ணமாச்சார் அந்த பேரில் தான் இங்கே ஆழ்வார்பேட்டையில் ரோடு இருக்கும், டிடிகே ரோடுன்னு இருக்கும், டிடி கிருஷ்ணமாச்சாரி பேரில் வச்ச ரோடு. அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி தான் சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி. என்ன ஊழல் தெரியுமா? முந்த்ரா ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. பல கோடி ரூபாய்க்கு தலைமை ஆட்டையை போட்ட அந்த ஊழல் வழக்கு, அதுதான் பிரபலமான வழக்கு, முந்த்ரா ஊழல் வழக்கு சொல்லுவாங்க. அதில் A1 குற்றவாளி யாருனாக்க டிடி. எனக்கு அவர் மினிஸ்டர் இருந்தார், மினிஸ்டர் இருந்து அந்த துறையில் அவர் ஊழல் பண்ணது, அரசினுடைய பணம்னாக்க அது மக்களுடைய பணம். அப்பவே 5 கோடி ரூபாய் தலைமை ஆட்டையை போட்டதாக அப்போ குற்றம் சாட்டப்பட்டார்னாக்கா, அப்பவே 5 கோடி ரூபாய்னாக்கா நீங்க இப்போ அது எத்தனை கோடி யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஊழல் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவர் தான் டிடி கிருஷ்ணமாச்சாரி. சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் தான். அதுக்கப்புறம் நம்ம ராஜகோபாலாச்சாரியனுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது, அதே ராஜகோபாலாச்சாரியனுடைய ஆட்சியில் ஒரு பாப்பான் ஒருத்தன் மினிஸ்டரா இருக்கான். அந்த பாப்பான் ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அதே ராஜகோபாலாச்சாரியால் அவரை கட்சியை விட்டு விலக்கி வைக்கிறாங்க. திரும்ப அதே ராஜகோபாலாச்சாரி அதெல்லாம் விலக்கிட்டு அவரை திரும்ப மினிஸ்டரா சேர்த்துக்கிறாங்க. அது குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு கட்சி நடவடிக்கை எடுத்து திரும்ப அவனை தூக்கி உள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்ப எல்லாம் கேட்கறாங்க, அவன் ஊழல்வாதி, திருட்டு பைய, நிரூபிக்கப்பட்டவன், கட்சியும் நடவடிக்கை எடுத்திருக்கு, அவனை எதுக்கு திரும்ப சேர்க்கறீங்க, அதுவும் மினிஸ்டருக்கு சேர்க்கறீங்கனாக்கா அவள்லாம் வேணும் அப்படிங்கிறான். யார்? ராஜகோபாலாச்சாரி. பாப்பான் இல்லாத எவ்வளவு பேர் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்களோ அவங்களை தூக்கி மினிஸ்டர் உட்கார வைக்க வேண்டியதானே. அப்ப இந்த மாதிரி 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில மற்ற ஆட்சிகள் நடக்கும் பொழுது எப்படியெல்லாம் இந்த பார்ப்பனர்கள் இந்த மண்ணில், இந்த ஆட்சியில, இந்த அரசாங்கத்தில், இந்த நாட்டில் எவ்வளவு ஊழல்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு தான் 1967க்கு அப்புறம் தான் லஞ்சம் தலைவிரித்தாடியது, லாவண்யம் தலைவிரித்தாடியது அப்படிங்கிற அந்த நேரம் 1969க்கு பிறகுன்னு தலைவன் தூக்கிட்டு வராப்புல. இப்போ இவனை பிஜேபியினுடைய பினாமின்னு சொல்றதா, அல்லது பாப்பானுடைய மறைமுகமாக அனுப்பப்பட்ட ஆள்னு சொல்றதா, RSS அடியாள்னு சொல்றதா, இவன் என்னன்னு சொல்றது? அடுத்ததாக, நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி உள்ளனர். அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தங்கள் என்பேராயம் மற்றும் ஐம்பெருங்குழுக்களை கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்து நம்மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே
செய்யவே இயலவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க திமுகவின் மீது வைக்கிற சின்ன சின்ன விமர்சனம் மக்கள்கிட்ட அவ்வளோ வரவேற்பு தான், அதற்கு வந்து திமுக அஞ்சு நடக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இப்ப இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லிரிக் வீடியோ வந்துச்சு, தளபதி கச்சேரின்னு ஒரு லிரிக் வீடியோ. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 3-4 நாள் ஆகுது. ஆனா இன்னமும் 3 கோடியை தாண்டல, 30 மில்லியனை வந்து இதுவரைக்கும் தாண்டல, அப்படியே நிக்குது. ஏங்க 3 கோடி வியூஸ் பேருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். லியோவுக்கு கொடுத்த வியூஸ் என்ன தெரியுமா? இவங்க ஒரு நாள் நைட்லயே 1.5 நாள்லயே இதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. ஒரு நாள் 1.5 நாள்லயே இந்த 3 கோடிலாம் கிராஸ் பண்ணி அது கிட்டத்தட்ட இப்போ வந்து 40 கோடியோ 45 கிட்டத்தட்ட 50 கோடி நெருங்கி நிக்குது. அந்த லியோவுக்கு வந்த வரவேற்பு இருக்குல்ல, அது லியோவுக்கு அப்புறம் இவர் கட்சி நடவடிக்கையாக வந்து இவர் பேசுறது, அப்புறம் கரூர் போனது, அதுல நடந்த சம்பவம், அதுல வந்து இல்ல மக்கள்கிட்ட எந்த எதிர்ப்புமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு 3 நாள் கடந்துமே முக்குன்னு முக்கி நேத்து நைட்டு வரைக்குமே ரொம்ப கம்மியா தான் இருந்தது. நேத்து நைட்ல இருந்து நீ காலைக்குள்ள ஒரு 15 மில்லியன் என்னமோ வியூஸ் ஏறி இருக்கு. ஏன் ஏறி இருக்குனாக்கா, ஜெகதீஷனுடைய ரூட் கம்பெனியும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஆதவர்ஜன் நம்ம சில்பா குமாரோட கம்பெனியும் இவ்வளவு வியூஸ் கம்மியா இருந்தாக்கா மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பிஆர் டீமை வச்சு திரும்ப அதை நைட்டு முழுக்க எல்லாரையும் பார்க்க வச்சு திரும்ப பார்க்க வச்சு இப்போ அது ஒரு 15 மில்லியனை வந்து நைட்டுக்குள்ள ஸ்கோர் பண்ணி இப்போ கொண்டாந்து 3.5 கோடின்னு காமிச்சிருக்காங்க. அப்படியுமே அவங்களால எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியுமே பிஆர் வேலை பார்த்துமே 3.5 கோடி இன்னமும் தாண்டல. அப்ப லியோவுக்கு 40-50 கோடி வியூஸ் எங்க இருக்கு, 3.5 கோடிங்கிற வியூஸ் எங்க இருக்கு? அப்ப லியோவுக்கு மக்கள்கிட்ட இருந்த வரவேற்பு ஏன் இந்த படத்துக்கு இல்ல? ஏன் இல்லைனாங்க கரூர் சம்பவத்தை ஒட்டி அவர் பயந்து ஓடுனது, பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடுனது, அங்க மக்கள் செத்து விழுகும் பொழுது இவர் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணது, போன ஆம்புலன்ஸை நிப்பாட்டி அவனுங்க அடிச்சது, அங்க நடந்த ஸ்டாம்பீடு, அதுல நடந்த குழந்தைகள் இறந்து போனது, பொறுப்பு இல்லாம 30 நாள் உள்ள உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டு எஸ்கேப் ஆனது, இந்த சில்பா குமார் தப்பிச்சு இங்க இருந்து சிம்லாவுக்கு ஓடுனது, அந்த புசியானது நடுராத்திரில எங்கேயோ தெரிச்சு ஓடுனது, இப்படி அப்புறம் எவனுமே தேடாம இருந்து ஒருத்தவங்க தலைமுறை வரந்தா பாருங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான மக்கள் என்னன்னாக்கா இந்த படத்துக்கான வரவேற்பு தரல. ஃபர்ஸ்ட் லிரிக் அதுவும் அனிருத் மியூசிக் போட்டிருக்காப்ல, அனிருத் அதில் ஆடி இருக்காப்ல, விஜய் நேரடியாக ஆடுறாப்ல, விஜய் பாடி இருக்காப்ல, இவ்வளவு விஷயம் உள்ள இருந்துமே இந்த பாட்டு போன வியூஸ் என்னன்னா இது வரைக்கும் வெறும் 3.5 கோடி. அப்ப நீ அரசியலையும் டுபாகூரு, சினிமாவிலையும் டுபாகூரு, இப்ப வரவேற்பு யாருக்கு இல்லை அப்படிங்கிறத சின்னதா இந்த ஃபர்ஸ்ட் லிரிக் வீடியோங்கிறது ஜனநாயகம் இவ்வளவு ப்ரமோஷனு, அதுக்கு இடையில ஒரு ஃபர்ஸ்ட் லிரிக் வீடியோ வரைக்கும் விடும்போது அது எப்படி பிச்சுக்கிட்டு போகணும், 3.5 கோடின்னு முக்கிக்கிட்டு அப்படி நிக்குது. அடுத்ததாக சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை என்ற மரமண்ட முண்டக்கலப்ப மூதேவி. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எதற்காக எடுக்கப்படுதுன்னு முதல்ல தெரியுமா? எதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்? ஏன்னாக்கா ரிசர்வேஷனுக்காக. நம்ம எதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்குறோம்? ரிசர்வேஷனுக்காக வாங்குறமே தவிர நான் என்ன ஜாதின்னு டெய்லி பீரோல இருந்து எடுத்து பார்த்தா நான் இந்த ஜாதி அப்படின்னு உள்ள வச்சுட்டு போறதுக்காக யாரும் சாதி சர்டிஃபிகேட் எடுக்கல. சாதி சர்டிஃபிகேட் வந்ததே கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜாதி சர்டிஃபிகேட் கிடையாது. என் தாத்தாவுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடையாது. ஆனா என் தாத்தாவுக்கு என்ன சாதின்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அவன் என்ன ஜாதி தெரிஞ்சுக்கிட்டான்? இல்ல. அப்ப ஜாதி சர்டிஃபிகேட் எடுப்பது என்பதே நான் என்ன ஜாதின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, என்னுடைய ரிசர்வேஷனுக்காக தான் நான் எடுக்கிறேன், இடஒதுக்கீட்டுக்காக தான் நான் ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்கிறேன். அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டுக்காகத்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பே தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த சாதி அதிகமா இருக்கா, அப்ப நம்ம சாதி இங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்கு அப்படின்னாக்கா நாம இந்த சாதி கம்மியான எண்ணிக்கையில் இருக்கா, அப்ப இந்த சாதியை நம்ம ஈஸியா ஒடுக்குமுறை பண்ணலாம், அவங்கள சுரண்டுவோம், ஏதாவது பண்ணாக்கா நம்ம சாதியை ஒன்று சேர்த்துக்கிட்டு அவங்களை அடிக்கலாம் அப்படின்னு வன்முறையோ கலவரத்தையோ தூண்டுவதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுவது அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும் எதற்காக எடுக்கப்படுதுனாக்கா ரிசர்வேஷனுக்காக திரும்ப ரீஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கப்படுது. சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு ஒரு ரிசர்வேஷனை ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா அது யூனியன் கவர்மெண்ட் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். நாம எடுத்தோம்னாக்கா எடுக்கலாம். ஆனா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாநிலங்கள் எடுக்கும் பொழுது அதை வச்சுக்கிட்டு நீங்க ரிசர்வேஷனை டச் கூட பண்ண முடியாது, டச் இல்ல டிச் கூட பண்ண முடியாது. அதை வச்சு கணக்கெடுப்பை மாத்துறதோ ரீஃபார்ம் பண்றதோ கணக்கெடுப்புல இடஒதுக்கீட்டுல கையை வைக்கிறதோ முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. அப்ப நீங்க இதை வச்சு சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு ரிசர்வேஷனை நீங்க மாத்தணும் அப்படின்னாக்கா அது யூனியன் கவர்மெண்ட் எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு தான் மாத்த முடியுமே தவிர மாநிலங்கள் எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதை துடைத்து தூர வேணால் தூக்கி போடலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு முதல்ல எதற்கு எடுக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கணும். அப்படி ஒருவேளை உனக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னாக்கா மூடிக்கிட்டு மூலையில போய் உட்காரணும். அடுத்ததாக பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட்ட அவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளோடு களமிறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வலம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும்
குமைச்சலுமின்றி வேற என்ன, அதாவது பெரியார் அண்ணா கொள்கைகளை திமுக வந்து ஃபாலோ பண்ணலையா, இவரு தான் அந்த சமூக நீதி கொள்கைகளை பெரியார் அண்ணா கொள்கைகளை இவங்க தான் சரியா ஃபாலோ பண்றாங்களாம். சரிடா, இப்போ நீங்க அவங்க சரியா ஃபாலோ பண்ணல, நீங்க தான் சரியா ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கிறேன். நான் வந்து பெரியார் அண்ணாவை ஃபாலோ பண்றேன், இப்போ நான் அவங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்ல, அப்ப நிரூபிக்கணும்ல பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை சமூக நீதி கொள்கையை நீ எப்படி பின்பற்றாங்கிறத நீ நிரூபிக்கணும்ல. நிரூபிச்சு நானும் இங்க உள்ள பெரியார் அமைப்புகள்ட்ட சொல்லி உன் கட்சிக்கு பின்னாடி உனக்கு பிரச்சாரம் பண்றது கூட்டு வரேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் மட்டும்தான். சனாதன ஒழிப்பு மாநாடு போட்டாங்கல்ல, அதுல டெபுட்டி சிஎம் பேசினார்ல, சனாதனத்தை ஒழிக்கணும், கொசு ஒழிக்கிறது மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு பேசினார்ல, அதே மாதிரி தாவேகா சார்பாக சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டு நீ போட்டினாக்கா அதுக்கப்புறம் இங்க உள்ள ஒட்டுமொத்த பெரியாரி அமைப்புகளையும் பின்னாடி கொண்டு நிப்பாட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வேலை ஒன்று பண்ணணும், அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு மாநாடு, ஒரு கருத்தரங்கம் போடு. இது ரெண்டுத்தை மட்டும் நீ பண்ணிட்டுனாக்கா ஒட்டுமொத்த பெரியார் அமைப்புகளும் நாளைக்கு பின்னாடி. அறிவு திருவிழா என்று பெயர் வைத்து விட்டு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதூறு திருவிழாவாகத்தானே மாறியது அப்படின்னு எழுதியிருக்காப்புல. எனக்கு இதை படிக்கும் பொழுதுதான், இதற்கு முன்னாடி வரைக்கும் கூட திமுகவை எதிர்ப்பதற்காக இவன் ஏதோ போட்டிருக்கான் போல் இருக்கு, அவதூறு பரப்புறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது அவனுக்கு கீழே உள்ள அந்த தவுட்டு தற்கொலைகள் இருக்குல்ல, அந்த தவுட்டு தற்கொலைகளை அப்படியே வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்வீட்டை போட்டிருக்கான் போல் இருக்கு, அவதூறுல பரப்பு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த இடம் வரும்பொழுது தான் எனக்கு சற்றே திமுகவின் மீது ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த அறிவு திருவிழா வச்சுக்கிட்டு நீங்கள் அவதூறு திருவிழா பரப்புறீங்க எனக்கு எதிரான போது, இதில் திமுகவின் மீது எனக்கு பயங்கர டவுட் வந்துச்சு. ஒருவேளை இவங்க இந்த சில்பா குமார் அல்லது விஜய் இவங்களை வந்து திமுக விலைக்கு வாங்கி திமுகவுக்கு எதிராக நீங்கள் பேசுங்க அப்படின்னு திமுகவே தனக்கு எதிராக ஒரு கட்சியை இறக்கி விட்டு அதிமுக ஓட்டை வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போகாமல் இந்த கட்சியை கொஞ்சம் பிரிஞ்சு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிக்ஸாக பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த அறிவு திருவிழா நடந்துட்டு இருக்குல்ல பாருங்க, இந்த ட்வீட்லேயே வந்து இந்த அறிவு திருவிழாவை இதன் மூலமாக, இந்த ட்வீட் மூலமாக, இந்த ட்வீட் வந்து இன்னைக்கு எல்லா நியூஸ்லையும் ஃபிளாஷ் நியூஸ், குறிப்பாக அறிவு திருவிழாவை வச்சு தான் அந்த ஃபிளாஷ் நியூஸில் அறிவு திருவிழாவை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு தான் அது வந்து டெக்ஸ்டாகவும் போயிட்டு இருக்கு. அப்போ அறிவு திருவிழாவை வந்து இன்னும் நல்லா ப்ரமோட் பண்ணணும், இன்னும் நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதுக்காக ஒரு இன்னொரு பிரபலமான ஆள் அதை பற்றி பேசினாக்கா இன்னும் நல்லா பிரபலமாகும். ஏன்னா திமுகவோட 75 ஆண்டு கால சாதனைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முற்போக்கான விஷயங்களை இந்த இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்கள பிற்போக்குத்தனங்கள்லேருந்து வெளில எடுக்கணும், அவங்கள அறிவுசார் தளத்துக்கு நகர்த்தணும், அரசியல் சார் தளத்துக்கு அவங்க நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக முற்போக்கு புத்தக கண்காட்சின்னு இந்த புத்தக கண்காட்சி பேரு முற்போக்கு புத்தக கண்காட்சி. அப்ப அங்க தினமலருக்கு இடம் இருக்காது, தினமலருக்கு அங்க இடம் இருக்காது, ஏன்னா முற்போக்கு புத்தக கண்காட்சி. அதனால முற்போக்கான புத்தகங்கள் அங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க, அங்க போய் நம்ம புத்தகங்களை வாங்கிக்கலாம், மலிவு விலைக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம டெய்லி முற்போக்காக பேசக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய பேச்சாளர்கள், முற்போக்காக இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் அங்க டெய்லி மாலையில் அங்க போட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே என்ட்ரி ஃப்ரீ. இந்த விஷயத்தை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, இன்னும் அதிகமாக எப்படி உள்ளே எழுப்புது அப்படிங்கிறதுக்காக விஜய்கிட்ட கூப்பிட்டு இப்படி எங்களை அட்டாக் பண்ணி அறிவு திருவிழாவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ட்வீட் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ என்கிற சந்தேகம் எனக்கு வலுவாக இருக்கிறது. எனக்கு இதன் மூலமாக இந்த அறிவு திருவிழா இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்லையும் அறிவு திருவிழா பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமோ அந்த மைக்கை எடுத்துக்கிட்டு புக் ஸ்டால் ஸ்கூலில் போயிட்டு அந்த முற்போக்கு புத்தக கண்காட்சிக்குள்ளே போயிட்டு என்னென்ன புத்தகம் வச்சிருக்காங்க பாருங்க, இது இந்த புத்தகம், இந்த புத்தகத்தில் வந்து பெரியாரை பற்றி இருக்கும், இதில் அம்பேத்கரை பற்றி இருக்கும், இதில் வந்து சமூக நீதி கொள்கைகள் பற்றி இருக்கும், இதில் வந்து முழுக்க பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க, இந்த புத்தகத்தை படிச்சினாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரியாரனுடைய அம்பேத்கரனுடைய பார்ப்பனையத்தின் வெற்றின்னு ஒரு புத்தகம் இருக்குது, இதை படிச்சினாக்கா பார்ப்பனையும் எவ்வளவு கேவலமானது, நாம ஏன் பார்ப்பனையத்தை வெல்ல முடியல, இன்னி வரைக்கும் சண்டை மட்டும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இதை படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி உள்ள யாராவது எடுத்து போடுவாங்கனாக்கா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இது வரைக்கும் முற்போக்கு புத்தக கண்காட்சிக்குள்ள மைக்கே கேமரா எடுத்துட்டு போலையா. ஆனா இன்னைக்கு இந்த ட்வீட் மூலமாக தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாம தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் ஆடுறாங்க எல்லாருடையும் வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடக்குதுங்கிறத கொண்டு போய் சேர்த்த விஜய் அவர்களுக்கு இதன் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.